கலரில் தெரியுதா, அங்கேருந்து குதிக்கணும். ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கவிதாஸ் ஜர்னல். லாஸ்ட் வீக் நாங்கள் ஒரு ட்ரிப் போயிருந்தோம். எங்கே போனோம், எதுக்கு போனோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். பிஸ்னஸ் ட்ரிப் டர்ன்ட் இன்டு வெக்கேஷன் தான் சொல்லணும். நான் ஆல்ரெடி சில வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட டீம் எல்லாமே ஆட்டோவாவில் இருக்காங்க, நான் மட்டும்தான் வாட்டர்லூவில் இருந்து ஒர்க் பண்ணுறேன்னு. டீம் ஒர்க் ஷாப் மாதிரி ஒன்று பிளான் பண்ணியிருந்தாங்க. ஹைதராபாத் சைட்லேயும் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களும் கனடா வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே ஒரு 3 days ஒர்க் ஷாப் மாதிரி பிளான் பண்ணிவிட்டு அப்புறம் வெளியெல்லாம் போயிருந்தோம். மண்டே டு வென்ஸ்டே தான் ஆஃபீஸ், பட் அது லாங் வீக்கெண்ட், ஈஸ்டர் ஹாலிடேஸ் வந்தனால நாங்கள் ஃப்ரைடேவே கிளம்பிட்டோம். ஆஸ் யூஷுவல் நாங்கள் ட்ரிப்பு கிளம்புறதுக்கு முன்னாடி வெதர் ப்ரிடிக்ஷனில் பார்க்கும்போதும் நெக்ஸ்ட்டு 3 daysக்கு ஃபுல்லாகவே ரெயின் தான் போட்டிருந்தது. ஓகே, இந்த ட்ரிப்பும் கொடையோடு தான் சுற்ற போகிறோன்ட்டு பிளான் பண்ணி தான் கிளம்புனோம். பட் ஃபார்ச்சுனேட்லி எங்களோட லக்கு, அந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவே ரெயின் எதுவுமே வரல. வாட்டர்லூலேருந்து ஆட்டோவாக்கு டோட்டலாக ஒரு 6 hours ட்ராவல். அதனால் ஒரு 2 hours ட்ராவல் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு இடத்துல பிட் ஸ்டாப் மாதிரி எடுத்திருந்தோம். இன்னைக்கு வந்து நாங்கள் ஆட்டோவாக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே பிட் ஸ்டாப் மாதிரி ஷெல் பெட்ரோல் பங்க்கில் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். லஞ்ச் சாப்பிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லஞ்சுக்கு வந்து சப்பாத்தியும் ப்ரான் கிரேவியும் ஆல்ரெடி வீட்டில் இருந்து பண்ணி கொண்டு வந்துட்டேன். அப்படியே சாப்பிட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணணும். வாட்டர்மெலன்லாம் நிறைய கட் பண்ணி கொண்டு வந்திருந்தேன். அந்த ட்ராவலுக்கு சாப்பிடும் போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஒரு 1/2 hour தான் பிரேக் எடுத்திருப்போம். பட் எங்களோட ரீச் டைம் வந்து 1 hour எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. ஹைவேல ஒரு இடத்துல எக்ஸிட் எடுத்தாலே டைம் ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆச்சு. அதனால் இதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ண வேணான்ட்டு டேரெக்டாகவே ஹோட்டல் ரீச் ஆகிட்டோம். எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு டவுட் இருக்குது. இந்த இடம்லாம் சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து எம்டி ஸ்பேஸாக தான் இருக்கும், ட்ரீஸு அந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு நடுவில் ஒரு பெரிய வீடு மட்டும் கட்டி வச்சுருக்காங்க. நான் இது நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஃபுல்லாக காடு இருக்கும், அங்கே 2-3 வீடு மட்டும் இருக்கும். அங்கே கடலை எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு பயமாக இருக்காதா? ஏதாவது வந்து எமர்ஜென்சிக்கு திங்ஸ் வாங்கணுன்னா அவங்க எங்கே போய் வாங்குவாங்க? எதனால் இந்த காட்டுக்குள்ளே போய் வீடு கட்டியிருக்காங்க? இந்த மாதிரி பல கொஷின்ஸ் எனக்கு வருது. உங்கள் யாருக்காவது இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்திருக்கா? இல்லைனா உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் தெரியுமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். போகிற வழியில் நிறைய லேக் பார்த்தோம். எல்லா இடத்துலையுமே வாட்டர் ஃப்ரீஸ் ஆகி ஐஸாக தான் இருந்துச்சு. அது எனக்கு கொஞ்சம் நேரம் அங்கே நின்று பார்த்துட்டு போகணும்னு ஆசை. பட் ஆல்ரெடி எங்களோட ரீச் டைம் 7க்கு மேலே காட்டுச்சு. ஸோ ரொம்ப டிலே ஆகிடும்னு சொல்லிட்டு எங்கேயும் ஸ்டாப் பண்ணல, நாங்கள் அப்படியே டேரெக்டாக போயிட்டோம். ஃபஸ்ட்டு 2 daysக்கு ஹாலிடே இன்னில் ரூம் புக் பண்ணியிருந்தோம். அங்கே எங்களுக்கு கொஞ்சம் ஓகேவாக தான் பிடிச்சது, ரொம்ப சூப்பர் அப்படிலாம் சொல்ல முடியல. நாங்கள் இப்போ தான் ரூம் செக்இன் பண்ணோம். டைம் இப்போ வந்து 8 o'clock ஆகுது. அதான் ஃபஸ்ட்டு ரூம் டூர் காட்டலாம் அப்படின்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். உள்ளே என்டர் ஆனோன்னா ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி இருக்குது. சோஃபா, டிவி அண்ட் அங்கே 2 சேர் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா குட்டி அவன் இருக்குது அண்ட் காஃபி மிஷின் எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே ஒரு பெரிய சைஸ் மிரர் இருக்குது. இந்த சைட் பார்த்தீங்கன்னா டிவி, ஃப்ரிட்ஜே இல்லைன்னு நினச்சேன். நான் வேறு ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். என்னதுடா இது ஃப்ரிட்ஜ் இல்லையே அப்படின்னு பார்த்தா இதுக்குள்ளே ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஸோ இங்கே கீழே லாக்கர் கொடுத்துருக்காங்க அண்ட் அயன் பாக்ஸ் அண்ட் ஜாக்கெட்ஸ் மாட்டுறதுக்கான பிளேஸ் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து வாஷ்ரூம், நான் அது பெருசாக காட்டலை. அண்ட் இங்கே வந்து பெட்ரூம். இங்கேயும் ஒரு டிவி இருக்குது அண்ட் ஸ்டோரேஜ்க்கான பிளேஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. பெட்டுமே நல்லா இருந்துச்சு அண்ட் 2 நைட் லேம்ப் இருக்குது. இந்த ரூம் ரொம்பவே நல்லா இருக்குது அண்ட் இந்த வியூவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் டின்னருக்கு வந்து வெளியே நடந்து போயிட்டு பக்கத்தில் எங்கேயாவது சாப்பிட்டு வரலான்னு நினச்சோம். பட் செம்மையாக காற்றடிக்குது, வெளியே நடந்து போக முடியுமானே தெரியல. கீழே லைட் வச்சு ஃபிஷ் மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த காற்றுக்கு அது அசையும் போது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த ஃப்ளாக்லாம் பாருங்கள் எப்படி ஆடுதுன்னு சொல்லிட்டு, அவ்வளோ காற்றடிச்சிது அண்ட் டெம்ப்ரேச்சரும் ரொம்ப மைனஸில் இருந்தது. வாட்டர்லூ விட ஆட்டோவால் ரொம்ப குளிர் அதிகமாக இருந்துச்சு.
கீழேயே ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அங்கே ஃபுட் ட்ரை பண்ணலான்னு போயிருந்தோம். பட் அங்கே பெருசாக மெனுவில் ஆப்ஷன்ஸே இல்லை. அதனால் கிறிஸ்பி காலிஃப்ளவர் மட்டும் அங்கே ட்ரை பண்ணியிருந்தோம். மெயின் கோர்ஸ்க்கு வந்து நாங்கள் வெளியே தான் ஆர்டர் போட்டிருந்தோம். அங்கே ரெஸ்டாரண்ட்டில் சுத்தமாக கூட்டமே இல்லை. ரொம்ப காலியாக இருந்துச்சு. அந்த காலிஃப்ளவர் நல்லா தான் இருந்துச்சு. அதை சாப்பிட்டுட்டு சும்மா ஹோட்டலில் சுற்றிட்டு இருந்தோம். கீழே ஸ்நாக்ஸ் ஐட்டம், வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே இருந்துச்சு. டேப்லெட்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஸோ நமக்கு எதாவது எமர்ஜென்சினா அங்கேயே போயிட்டு வாங்கிக்கலாம். அங்கே ஃபியூ புக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் படிச்சுட்டு இருந்தோம். அதுக்குள்ளே ஆர்டரும் டெலிவர் ஆகிடுச்சு. நைட்டு போயிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே எங்களோட டேவை வைண்ட் அப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டே மான்ட்ரியல் போகிற பிளான் இருந்துச்சு. அதனால் ஏர்லியாகவே தூங்கிட்டோம். குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நாங்கள் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்த பிளேஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து மான்ட்ரியலுக்கு கிளம்பியிருக்கோம். இங்கேருந்து 2 ஹார்ஸ் ட்ராவல் ஆட்டோவாலேருந்து. மான்ட்ரியலில் ஒரு முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருக்குது. ஒரு சர்ச்சு. அது ரொம்ப ஃபேமஸ். அது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம அந்த சர்ச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். விக்கி ஆல்ரெடி போயிருக்காங்க. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். கிளைமேட்டும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப வெயில் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. மழை எதுவும் வராதுன்னு நம்புகிறேன். ஈவினிங் 4 o'clock மேலே மழை போட்டிருக்கு. நம்ம அதுக்கு முன்னாடியே எல்லா டூரிஸ்ட் பிளேஸும் கவர் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு போகிறது தான் பிளானு. லெட்ஸ் see எப்படி போகுதுன்னு. அங்கே என்ன ஒரு பிரச்சனைனா அங்கே ஃபுல்லாகவே ஃப்ரெஞ்சில் தான் பேசுவாங்க. அங்கே சைன் போர்ட்ஸ் அண்ட் நேம் போர்ட்ஸ் எல்லாமே ஃப்ரெஞ்சில் தான் இருக்கும். அதனால் ட்ரைவ் பண்ணும் போது அந்த சைன் போர்ட்ஸ்லாம் பார்க்குறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் டிரான்ஸ்லேட்டர்லாம் வச்சுருக்கோம். ஏதாச்சும் தேவைன்னா பார்த்துக்கலான்னுட்டு. இந்த ட்ரிப்லேயே என்னோடய ஃபேவரட் பார்ட் வந்து இந்த டனல்குள்ளே போகிறது தான். இந்த டனலோட லென்த்தெல்லாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அண்ட் நிறைய டனல்ஸ் இருந்துச்சு. அதில் ஃபுல்லாக லைட்டெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் நைட் டைமில் ட்ராவல் பண்ணும் போது இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலி மான்ட்ரியல் ரீச் ஆகிட்டோம். அங்கே இருக்க பில்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப கலர்ஃபுல்லாக அப்படிலாம் இல்லாமல் எல்லாமே கிரே ஸ்டோனில் தான் இருந்தது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சிட்டி. இதை பார்க்கும்போது ஒரு யூரோப்பியன் வைபும் ஒரு மாடர்ன் சிட்டி ஃபீலும் ஒரு மிக்ஸ் ஆகி இருக்குது. இந்த இடத்துல எல்லாமே பெய்ட் பார்க்கிங் தான். நாங்கள் ஒரு இடத்துல காரை பார்க் பண்ணிட்டோம். ஈவினிங் 6 PM வரைக்கும் நாங்கள் அங்கேயே காரை பார்க் பண்ணியாச்சு. அங்கேருந்து சர்ச்சுக்கு ஒரு 5 minutes வாக் தான். அதனால் நடந்து போயிட்டோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் பெசிலிக்கா சர்ச் தான் போயிருந்தோம். இது மான்ட்ரியலில் ரொம்ப ஃபேமஸான சர்ச். இதுதான் நான் சொன்ன அந்த சர்ச்சு. இது எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அண்ட் இதோட ஒர்க்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. செம்ம ராயலான ஃபீல் கொடுக்குது. இன்னைக்கு அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. நாளைக்கு ஈஸ்டர். ஸோ நாளைக்கு வந்திருந்தோன்னா ரொம்ப கூட்டமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதோட சீலிங் ஹைட்டே ரொம்ப பெருசாக இருக்குது. இதோட டிசைன், அதில் இருக்க லைட்ஸு எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கும்போதே ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. நான் ஸ்கூல் காலேஜ் படிச்சுட்டு இருந்த வரைக்கும்லாம் அடிக்கடி சர்ச்சுக்கு போயிருக்கேன். அதுக்கப்புறம் போகவே முடியல. நான் ரீசெண்டாக தான் விக்கி கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், நான் சர்ச் போயே ரொம்ப நாள் ஆகுது, அதுவும் கனடா வந்துட்டு நான் சுத்தமாக போகவே இல்லை அப்படின்னு. ஈவன் நாங்கள் ஆட்டோவா ட்ரிப் பிளான் பண்ணும்போது கூட மான்ட்ரியல் போனோம், இந்த சர்ச்சுக்கு போனோம் அப்படின்லாம் பிளான் பண்ணவே இல்லை. இது ரொம்ப சடனாக டிசைட் பண்ணோம். அதே மாதிரி சர்ச்சுக்கு போனதில் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. வேணும்னா இங்கே நம்ம கேண்டில்ஸ் லைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சேரிட்டிக்கு அங்கே வச்சுருக்காங்க. அண்ட் சொவீனியர்ஸும் இருக்குது. நமக்கு என்ன வேணுமோ அங்கே வந்து பே பண்ணிக்கலாம். அந்த சர்ச்சுக்கு மேலேயே தான் வந்து கான்சர்ட் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே தான் மியூசிக் அண்ட் சாங்ஸ்லாம் பாடிட்டு இருந்தாங்க. அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஷாப்க்கு போயிட்டு சொவீனியர் வாங்கலான்னு போயிருந்தோம். அங்கே வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட், அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீயில் ஹேங் பண்ணுறது, அப்புறம் மேப்பிள் சிரப்லாம் வாங்கியிருந்தோம். அந்த லேன்லேயே நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. பட் அங்கேயே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணான்ட்டு ஃபஸ்ட்டு இருக்க ஷாப்ஸ்லேயே எங்களுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டோம்.
நம்ம சர்ச் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நேவி போர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். சர்ச்லேருந்து இது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். பிரேக்ஃபாஸ்ட்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அங்கே தெரியுது பாருங்கள் ஒரு பெரிய ஜெயிண்ட் வீல். அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வாக் தான். நாங்கள் போர்ட்க்கு ரீச் ஆகிட்டோம். இங்கே இன்னும் ஐஸாக தான் இருக்குது. வாட்டர்லாம் ஃபுல்லாக மெல்ட் ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா ஹாஃப் வரைக்கும் ஐஸாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் வாட்டரியாக இருக்குது. தெரியுதா? இப்போதைக்கு இங்கே எதுவும் ஷிப்லாம் வரல. அந்த ஜெயிண்ட் வீல் வந்து இங்கேருந்து ரொம்ப தூரம் இருக்குது. ஸோ நாங்கள் போவோமான்னு தெரியல அவ்வளோ தூரம். குளிர் வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது. நாங்கள் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம். இங்கே வந்து 2 ஷிப் நிற்கிது. லிட்ரலி அது ஐஸ் மேலேயே நிற்கிது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இங்கே நிறைய ஷாப்ஸுமே இருக்குது. பட் எல்லாமே க்ளோஸில் இருக்குது. இங்கே பஞ்சி ஜம்பிங் இருக்குது போல். இங்கே மேலே ப்ளூ கலரில் தெரியுதா? அங்கேருந்து குதிக்கணும். நெக்ஸ்ட் டைம் வரும்போது நமக்காக விக்கி வந்து குதிச்சு காட்டுவாங்க. என்ன? வாய்ப்பில்லை. ஸ்கை டைவிங்கே பண்ணியாச்சு. இதெல்லாம் அசால்ட் இல்லை. ஸ்கை டைவிங்க்கு நம்ம கூட ஒருத்தவங்க குதிச்சாங்க. இதில் நம்ம தனியாக குதிக்கணும். நெக்ஸ்ட் டைம் விக்கி பண்ணுவாங்கங்க. எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் இங்கே சயின்ஸ் சென்டருக்கு வந்திருக்கோம். இது வந்து லைக் மோர் ஆஃப் இன்ட்ராக்டிவ் கேம்ஸ் மாதிரி ஆக்டிவிட்டீஸ் மாதிரி நிறையா இருக்குது கிட்ஸுக்கு. என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்கும் போது இது கிட்ஸுக்கு தான். அடல்ட்ஸ் போய் பார்க்குறதுனா பார்க்கலாம். இது பட் மோராக வந்து கிட்ஸ்க்கு தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் ஓகே, நாங்களும் கிட்ஸ் தான், நாங்களும் போய்ட்டு விளையாடி எல்லாத்தையும் கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு வந்திருக்கோம். நாங்கள் இந்த பிளேஸ் ஏதோ குட்டியாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் போக போக அவ்வளோ பெருசாக இருக்குது. முடியவே மாட்டுது. அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க. கிட்ஸ்லாம் வந்தாங்கன்னா லைக் 1 டேக்கு ஃபுல்லாக எங்கேஜிங்காக வச்சுருக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. நிறைய லேர்ன் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்குது. எங்களுக்கே இங்கே நிறைய தெரியாத விஷயம்லாம் நிறைய பார்த்தோம், கற்றுக்கிட்டோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே குழந்தைங்க தான் இருந்தாங்க. நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருந்தாங்க. எங்களோட ஃபேவரட் வந்து இந்த பபுள் தான். இது நம்மளோட ஹைட் வரைக்கும் ஃபுல்லாகவே வருது. நான் வீடியோவில் கவர் பண்ணது ஒரு 25-30% தான் இருக்கும். அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. நமக்கு ஒரு டே பத்தாது அது ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு. அண்ட் டிக்கெட்டோட ப்ரைஸும் ரொம்ப கம்மி தான். இது பர் ஹெட்டுக்கு அரௌண்ட் $36 கிட்ட வந்துச்சு. அதை தவிர ஆனுவல் பாஸஸும் இருக்குது. அது ஆல்மோஸ்ட் $90 கிட்ட இருந்தது. ஆனுவல் பாஸ் எடுத்தோன்னே எத்தனை டைம் வேணால் போயிட்டு நம்ம விசிட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு பாஸில் 1 to 3 மெம்பர்ஸ் வரைக்கும் போகலாம். என்ன கேட்டால் அதுதான் வர்த்து. சயின்ஸ் சென்டர் பார்த்துட்டோம். இப்போது அங்கேருந்து கேப் பிடிச்சி நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துட்டோம். இங்கே பார்க்கிங்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் நாங்கள் ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து கேப்பில் வந்து இங்கே வந்துட்டோம். இது வந்து ஒரு வியூ பாயிண்ட்டு. இங்கேருந்து பார்த்தா மான்ட்ரியலே ரொம்ப அழகாக தெரியும்னு சொன்னாங்க. அதனால் அந்த பிளேஸ் பார்க்குறதுக்காக நடந்து போயிட்டுருக்கோம். செம்மையாக மூச்சு வாங்குது. ஏன்னா இங்கே செம்மையாக குளிருது. அண்ட் வந்து நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். இங்கெல்லாம் ஸ்னோ இன்னும் குறையவே இல்லை. வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து ஃபுல் மான்ட்ரியலே சூப்பராக தெரியுது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நாங்கள் அங்கே பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும் போது ஆல் ஆஃப் அ சடன் ஒருத்தரவங்க வந்து எங்ககிட்ட ஒரு ஷீட் கொடுத்தாங்க. அதில் பார்த்தா விக்கியோட ஃபோட்டோ இருந்துச்சு. அது வந்து இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்து அது நியூஸ் பேப்பர் மாதிரி அவங்க பிரிண்ட் பண்ணி கொடுக்கறது. எங்களுக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்களே அவங்களுக்கு டிப் கொடுத்து எங்கள் 2 பேரையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுக்க சொன்னோம். ஆனாலும் விக்கியோட சோலோ பிக் தான் எங்களோட ஃபேவரெட். அது ரொம்ப கேஷுவலாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த வியூ பாயிண்ட் பக்கத்துலேயே ஒரு கெஃபே மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அண்ட் காஃபிலாம் இருந்துச்சு. அந்த குளிருக்கு உள்ளே போயிட்டு உட்காந்து சூடாக ஏதாவது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கீழே வந்து கேபுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் பார்த்தோம் இந்த இடத்துல பார்க்கிங் ஸ்பாட் இருக்குன்ட்டு. இங்கே நிறையவே ஸ்பாட் இருக்குது. பட் ஐ திங்க் இதுவுமே பெய்டு தான் நினைக்கிறேன். நாங்கள் அங்கே 3 டைம்ஸ் கிட்ட கேப் புக் பண்ணோம். எங்களுக்கு அதில் 2 டைம்ஸ் டெஸ்லா தான் வந்துச்சு. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்லாவில் போகிறது. அதோட எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேலே ஃபுல்லாக கிளாஸு, உள்ளே உட்காந்து வெளியே வேடிக்கை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது.
நாங்கள் நெக்ஸ்ட்டு போன பிளேஸ் பிளாட்டோ மான்ட்ராயல். இந்த பிளேஸை பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் கனடாவில் இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை. நாங்கள் ஏதோ வேறு கண்ட்ரிக்கு போன மாதிரி இருந்துச்சு. அங்கே இருக்க பில்டிங்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சர் எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் இந்த பிளேஸ்க்கு மெயினாக போனதுக்கு ரீசன் நான் பார்த்த கூகுள் இமேஜஸ் தான். அதில் இருக்க பிக்சர்ஸில் எல்லாமே நிறைய வால்ஸில் வந்து நிறைய பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதை நேரில் பார்க்கணுன்றதுக்காக தான் மெயினாக அங்கே போனோம். நான் அதை பார்க்கும்போது என்ன இமேஜின் பண்ணியிருந்தேன்னா, ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே அந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அது அந்த மாதிரி இல்லை. ஏதாவது ஒரு வாலில் எங்கேயாவது ஒரு பெயிண்டிங் இருக்குது, நம்ம அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கணும், அதுதான் கான்செப்ட்டு. பட் அங்கே போயிட்டு நாங்களும் தேடுறோம், பெருசாக அந்த மாதிரி அழகான பெயிண்டிங்ஸ்லாம் எதுவுமே இல்லை. அப்படியே ஏதாவது இருந்தாலுமே அதில் ரொம்ப பழசாக இருக்குது, லைக் ரொம்ப இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணதாக இருக்குது. ஸோ அது அவ்வளோ பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாலாம் இல்லை. பட் அந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து போகிறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே இருக்க வீடு எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் நடந்து போகிற வழியில் இந்த ஒரு வால் பெயிண்டிங் பார்த்தோம். இது கொஞ்சம் நல்லா இருந்தது. அது மாதிரி சில இடத்துலலாம் பார்த்தோம். நிறைய பிளேஸில் வந்து இந்த டஸ்ட்பின்லாம் வச்சுருக்க ஏரியாவில் அப்படிலாம் வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம அங்கே நின்று ஃபோட்டோ கூட எடுக்க முடியாது, அப்படி தான் இருந்துச்சு. எங்களுக்கு 3 o'clock மேலே ஆனதுனால செம பசி, அதனால் ரெஸ்டாரண்ட் தேடி தான் சுற்றிட்டு இருந்தோம். மான்ட்ரியல் வந்து ஃபுட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ். அங்கே நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பட் நாங்கள் அன்றைக்கி வந்து ஃப்ரெஞ்ச் ஆனியன் சூப்பும் பாஸ்தாவும் தான் ட்ரை பண்ணலான்னு நினச்சோம். பட் மோஸ்ட் ஆஃப் த ஷாப்ஸில் வந்து சூப் அவைலபிளாக இல்லை. எங்களுக்கு நிறைய ஷாப் தேடி சுற்றுறதுக்கான எனர்ஜியும் இல்லைன்றனால நாங்கள் ஒரு ஷாப் போயிட்டோம், லைக் பாஸ்தா மட்டும் ட்ரை பண்ணலான்னு. அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ் ரொம்பவே அழகாக இருந்தது. டேபிள் சேர் எல்லாம் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருந்துச்சு. அண்ட் மெனு வந்து போத் இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச்லேயே வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. நாங்கள் வாலில் இருக்க பெயிண்டிங்காக தெருவாக அலைஞ்சிட்டு இருந்தோம். பட் இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்க வால்லையே ரொம்ப அழகாக பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. இங்கே நின்று சும்மா 2 ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஃபுட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 2 பாஸ்தாவுமே சூப்பராக இருந்தது. இதை தவிர நாங்கள் அங்கே ஃபியூ சாக்லேட்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம். அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. டார்க் சாக்லேட்குள்ளே ஆரஞ்சோட தோல் வச்சுலாம் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அந்த சாக்லேட்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நான் ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ண, ஐயோ அதிகமாக வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி டேஸ்ட் பண்ணது இல்லையா, ஸோ எனக்கு அது நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட்லேயே தான் வாங்கியிருந்தேன். நாங்கள் அரௌண்ட் 5 o'clock கிட்ட அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கரெக்டாக மழையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மான்ட்ரியல்லாம் நல்லாவே மழை பெஞ்சுது. பட் ஆட்டோவா கிட்ட வரும்போதெல்லாம் மழை கம்ப்ளீட்டாகவே ஸ்டாப் ஆகிடுச்சு. அரௌண்ட் 7:30 கிட்ட நாங்கள் ஹோட்டல் ரீச் ஆகிட்டோம். செம்ம டயர்டு, அதனால போன உடனே தூங்கியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in another video. Bye.